ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் வந்துட்டு இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். என்னை பொறுத்தவரைக்கும் கேப்டன் வந்து தெய்வமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் வாழும் போதே நிறைய தர்மங்கள் செஞ்சிருக்காரு. அந்த தர்மங்கள் அவருக்கு சக்தியா மாறி அழுகுறாங்க. சில பேர் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. எங்களை அங்க பார்த்தாரு, எங்களை கையாசிட்டு கூப்பிட்டாரு. இல்லைண்ணே நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா நாங்க பார்க்கணும். உடனே அப்பயே வந்துட்டு அவருடைய ஆத்மா நேரா பெருமாள் காலில் போய் சரணடைஞ்சோன்னு பெருமாள் அவர் செய்த புண்ணியத்துக்கு இப்பதான் திருநங்கைகளுக்கு நல்ல ஜெண்டருக்கு நல்ல மதிப்பு மரியாதை. அப்பெல்லாம் வந்துட்டு நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அந்த நாள்லயே வந்துட்டு எங்களை மேல்மலையில் ஒரு அம்மாவை போய் கும்பிட்டு வராங்க, அன்னை ஆதிபராசக்தி கும்பிட்டு வராங்க. அப்படியே வரவங்க ஐயா அப்படியே போக கூடாதா? ஏன் கேப்டன் ஐயா கோயிலுக்கு வராங்க? நம்ம செய்த பாவம் நம்மளுக்கு வந்து அங்க கேள்வி கேட்கும். ஆனா நம்ம செய்த புண்ணியம் அங்க வந்து பதில் சொல்லும். அதே மாதிரி கேப்டன் ஐயாவுக்கு சென்ற ஆண்டு அதாவது 2023 வந்து மறைந்த கேப்டன் அவர்களுடைய நினைவு தினம் அதை வந்து குரு பூஜையா எடுத்தாங்க. பாத்தீங்களா எப்படி இருந்தது? நானும் போகலாதான் நினைச்சேன். சரி எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு. எல்லாம் கண்டிப்பா நான் போயிருப்பேன். நான் மற்ற அரசியல் தலைவர்கள் நினைவிடங்கள்லாம் இருக்கு. ஆனா கேப்டன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சாமியா மக்கள் வழிபடுறாங்க. அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கண்டிப்பா மாலை போட்டுட்டு வந்தாங்க. நான் பார்த்து இருமுடி கட்டிட்டு வந்தாங்க. அவர் மேல வச்சிருக்க பாசம், அவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் வந்துட்டு இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். அவர் மேலே வச்சிருக்க அன்பு, அவர் மேலே வச்சிருக்க பாசம் இன்னைக்கும் மக்களிடையே மனதளவிலும் நுனியிலும் குறையாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேப்டன் வந்து தெய்வமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அரசியல் தலைவராக இருந்தார், நடிகராக இருந்தார், நம்ம எல்லாரையும் பார்த்தோம். இன்னைக்கு அவரை வந்து சித்தர் பீடமாக ஒரு சித்தராக மாற்றுறதுக்கு மக்களே வந்து முன் வர்றாங்க. இப்படி ஒரு மனிதன் தெய்வமாக மாறும்போது அவருக்கு என்ன மாதிரியான சக்தி அங்க அந்த இடத்துல இருக்கும்? அவர் வாழும் போதே நிறைய தர்மங்கள் செஞ்சிருக்காரு. அந்த தர்மங்கள் அவருக்கு சக்தியா மாறி கண்டிப்பா நல்லது செய்வார். இந்த குரு பூஜை பண்றாங்களா? இந்த குரு பூஜை அது என்ன ஆக்சுவலா என்ன கான்செப்ட்? முன்னோர்களுக்கு பண்றது என்ன குரு பூஜைன்னு சொல்றது? அது வந்து சித்தர்களுக்கு தான் குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கேப்டன் ஐயாவை நீங்க சொன்ன மாதிரி சித்தராகவே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு கேப்டன் அவர்களை நினைக்கிறப்போ உங்க மனசுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். ரொம்ப மிஸ் பண்ணோம். ஒரு நல்ல தலைவரை, நல்ல ஒரு சகோதரரை, நிறைய பேருக்கு நல்ல ஒரு கூட பிறந்த அண்ணனை இழந்துட்டோம். அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக அவர் வாழ்ந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய நல்லது செஞ்சுருப்பார். திருமதி பிரேமலதா அண்ணி அவர்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க, பார்க்காம இருக்க மாட்டாங்க. அவர் வந்த வழியிலேயே அவங்களும் அவங்க மகனுங்களும் வரணும். கண்டிப்பாக அவங்களும் வெற்றிக்கனியை தொடுவாங்க. அந்த கேப்டன் ஆலயம் அப்படின்னு பேசுறப்ப நிறைய மக்கள் வந்து மனமுருகி அவர்கிட்ட பேசுறாங்க, அழுகுறாங்க. சில பேர் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அந்த அன்புக்கு என்னைக்குமே ஒரு பவர் இருக்கு. என்னைக்குமே பவர் உண்டு. இப்போ மறைஞ்ச சிஎம்ங்களா எவ்வளோ பேருக்காக சூசைட் பண்ண அட்டன் பண்ணிங்கனாங்க. ஜெயலலிதாவுக்கு, எம்ஜிஆருக்காகலாம் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. நம்ம கண்ணெதிரில் பார்த்தோம். அந்த அன்பு தான், அந்த பாசம் தான். நம்மளை விட்டு நம்ம தலைவர்கள் போயிட்டாங்களே அப்போ. இதுதான் உண்மை. அந்த 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வந்து எம்ஜிஆர் ஐயா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், அவங்க வந்து அவங்க இறக்கும் வரை அவங்க வந்து அந்த பவர்ல இருந்தாங்க. ஆனா விஜயகாந்த் ஐயா வந்து அவர் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. அவருக்கு அந்த நிராசை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அது எவ்வளவு நாள் ஆட்சி கட்டில இல்ல, ஒரு சட்டமன்றத்துக்குள்ளாடி போக முடியாத ஒரு சூழல்ல கூட மக்கள் அவரை மறக்கலையே. ஆமா, ஏன்னா அவர் செய்த நல்ல விஷயங்கள். புரியுதுங்களா? நல்ல விஷயத்தை செய்கிறவன் மறக்கிறவன் மனுஷனே கிடையாது. புரியுதுங்களா? யாராக இருந்தாலும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் ஐயோ நம்ம இவங்ககிட்ட போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சோம்னு நினைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். அந்த மாதிரி கேப்டனுக்கு நிறைய பேர் உண்மைக்கு அவர் செய்த உதவிகளை. ஒரு படம் ஷூட்டிங்கில் நாங்கள் போனோன்னா அங்கே ஒரு 7 திருநங்கைங்க போயிருக்கும்போது அவர் அப்போ தான் அந்த க்ரௌன் அந்த வண்டியில் ஏற போனார். அப்போ நாங்கள் நின்றுந்தோம். எங்களை அங்கே பார்த்தாரு, எங்களை கையாசிட்டு கூப்பிட்டாரு. நாங்கள் போனோம். போயிட்டு ஏன் இங்கே நிற்கிறீங்க? இல்லைண்ணே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்க்கணும். உடனே அவர் கையில் இருந்த காசு நீங்கள் எத்தனை பேருங்கிறது நாங்கள் 6 பேர், ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு. அந்த ஒரு விஷயத்தை நான் இன்னமும் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அது இன்னும் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்? ஒரு 16 வருஷம் இருக்கும் முன்னாடி. அப்போ நாங்கள் நிறைய நடிகர் வீட்டுக்கு போவோம். சில நடிகர் வீட்டிலலாம் வந்துட்டு ஒரு மாதிரி
பேசுவாங்க, நாங்கள் வந்துடுவோம். நடிகை வீட்டில் அதுக்கு மேலே பேசுவாங்க. நல்ல நடிகைகளும் இருக்காங்க. அதில் வந்து எல்லாத்தோட நல்ல நடிகர் யாருன்னா மறைந்த கேப்டன், மறையில் தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்கிற கேப்டன் அவர்கள். ஏன்னா கூப்பிட்டு உதவுறதுங்கிறது வந்து அதுவும் அந்த காலத்துல. இன்னைக்கு சமூகம் கொஞ்சம் எங்களை கூப்பிட்டு, நாங்கள் 6 பேர், எங்களை கூப்பிட்டு ஆளுக்கு 500 கொடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். அப்படியேப்பட்ட நல்ல மனசு. எங்களை உள்ளே விடலை. அதுக்கப்புறமேட்டு எப்படியே கேட்டு நாங்கள் உள்ளே போய் அவர் பார்த்துட்டாங்க. அங்க உள்ள விடாட்டியும் அவரு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டிருக்காரு. இதுதான், அதாவது கேப்டன் அவரை பார்த்து பேசுறப்ப மக்கள் சொல்றது ரொம்ப சாமானிய மக்கள், எனக்கு இது உதவு பண்ண, அந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருப்பாரு, எத்தனை லட்சம் பேருக்கு உதவி பண்ணிருப்பாரு. புரியுதுங்களா? எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க, இந்த கை எடுக்கிறத இந்த கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவரு. இந்த புண்ணியம் எல்லாம் அவரை வந்து ஒரு தெய்வமாக்கிடுச்சு. இப்போ இந்த கருடன் வட்டம் விடுறது அந்த விஷயத்தை பத்தி நம்ம நான் தான் அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு நடந்த சம்பவம் அதே மாதிரி குரு பூஜையிலையும் வந்து கருடன் வட்டம் விட்டது. அவர் வந்துட்டு பெருமாள் அவர் ஏற்றுக்கினார். புரியுதுங்களா? அவர் காலேஜ் ஆண்டாள் அழகர் தான். அழகர் யாரு? பெருமாள். அவர் பெருமாள் பாதத்தை போய் சரணடைஞ்சிட்டாரு. நான் ஏற்கனவே 2024 இதை நான் சொன்னேன், எல்லா சேனல்லையும் நான் சொன்னேன். புரியுதுங்களா? அப்பயே வந்துட்டு அவருடைய ஆத்மா நேராக பெருமாள் காலில் போய் சரணடைஞ்சோடனே பெருமாள் அவர் செய்த புண்ணியத்துக்கு தெய்வமாகிட்டார். கருடன் வட்டம் விட்டுச்சு. அதே மாதிரி அவருடைய வருட பூஜை குரு பூஜைக்கு மேலே வந்து கருடன் சுற்றினார். நான் இருக்கேன், உங்களுக்கு துணையாக தான் இருக்கேன்னு அவரை காமிக்கிறேன். இதுதான் எனக்கு. என்னைக்கு மக்கள் கூடயே தான் இருக்காரு. கண்டிப்பா. கேப்டன் அவர்களுடைய இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கே உதவி இருக்காரு அப்படின்னு சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் சந்திக்கக்கூடிய மக்கள் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர்கிட்ட கேட்கிறப்ப ஏதோ ஒரு வகையில அவர் வந்து கேப்டன் அவருங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை இப்பதான் திருநங்கைகளுக்கு நல்ல ஜெண்டருக்கு நல்ல மதிப்பு மரியாதை. அப்பெல்லாம் வந்துட்டு நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. 3/4 பேர் வந்துட்டு ஒரு மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த நாள்லயே வந்துட்டு எங்களுக்கு நல்லது செஞ்சாங்க. இப்போ கேப்டன் அவர்களுடைய அந்த ஆலயம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. நிறைய மக்கள் வர்றாங்க. மேல்மலையனூர்ல போய்கிட்டு நேரா வர்றாங்க, ஆதிபராசக்தி கோயில் போயிட்டு நேரா வர்றாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமா மாறிடும். கண்டிப்பா மாறணும், நல்லதுதான் இல்ல? புரியுதுங்களா? முக்கியமான தீர்த்தங்கள் எடுத்துட்டு வந்து கேப்டன் குரு சமாதியில வந்துட்டு நம்ம ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? காசி, கயா, புரியுதுங்களா? அந்த மாதிரி புண்ணிய சேத்திரங்களும் நிறையா இருக்குது. ஹரிதுவார், ஸ்ரீசைலம், உடுப்பி, மகாநந்தி, அபிபுல்லா, அந்த மாதிரி புண்ணிய நதி நீரங்களை எடுத்துகிட்டு வந்து அவர் கேப்டன் ஐயா மேலே அபிஷேகம் பண்ணலாம். அவருடைய சிலையை திறந்து வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? நான் நிறைய பேர் போகும்போது, நான் அந்த வழியாக போகும்போது அவரை கையெடுத்து கும்பிட்டு தான் போவேன். கையெடுத்து கும்பிட்டு போவேன். ஏன்னா இன்றைக்கும் அவர் வந்துட்டு எங்களுடைய இதயத்தில் தெய்வமாக இருக்கிறார். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அவரை வந்து தெய்வமாகவே மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேல்மலையில் ஒரு அம்மாவை போய் கும்பிட்டு வராங்க, அன்னை ஆதிபராசக்தி கும்பிட்டு வராங்க. அப்படியே வரவங்க ஐயா அப்படியே போகக்கூடாதா? ஏன் கேப்டன் ஐயா கோயிலுக்கு வராங்க? தெய்வம் அங்கேயும் இருக்குது, மனுஷ ரூபத்துல பிறந்த தெய்வம் அங்கேயும் இருக்குது. அதனால அவரை வணங்கி போறாங்க. கேப்டன் அவர்களுடைய இந்த குரு பூஜை தொடங்கி நிறைய பேர் எல்லாரும் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு கேள்வி எப்பவுமே இருந்தது, என்ன அப்படின்னா, இவ்வளவு புண்ணியங்கள் செஞ்ச, இவ்வளவு தான தர்மங்கள் செய்த மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு மரணமா அப்படிங்கிற அந்த கர்மா வந்து அவரையும் விட்டு வைக்கலையாங்கிற கேள்வி இருந்தது. ஆனா அந்த கர்மா எல்லாம் இன்னைக்கு புண்ணியம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு வேற ஒரு தோற்றத்துல நம்ம வந்து கேப்டன் ஐயாவை பாக்குறோம். உங்களுடைய யாரா இருந்தாலும் சரிப்பா, நம்ம செய்த கர்மா நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம செய்த கர்மா நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம மேலே போகும்போது நம்ம செய்த புண்ணியமும் பாவம் தான் நம்ம கூட வரும். நம்ம செய்த பாவம் நம்மளுக்கு வந்து அங்கே கேள்வி கேட்கும், இவ்வளோ பாவம் பண்ணுங்க. ஆனால் நம்ம செய்த புண்ணியம் அங்கே வந்து பதில் சொல்லும். அதே மாதிரி கேப்டன் ஐயாவுக்கு புண்ணியங்கள் மலையளவு போய் பதில் சொல்லிச்சு. புரியுதுங்களா? அவர் அந்த கர்மா வினைகளை இந்த மனுஷ பிரிவில் என்ன அணிவிக்கணுமோ அதை அணிவிச்சுட்டு தெய்வமாக சமாளிக்கிட்டார். இதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் அணிவிக்கணும். புரியுதுங்களா? ஆண்ட மன்னராக இருந்தாலும் அரசியல்வாதி தலைவராக இருந்தாலும் கர்மாவை அணிவிச்சுதான் ஆகணும். அது எவ்வளவு தான தர்மம் பண்ணாலும். ஆமா, பிற்புறவி செய்த கர்மா வினைகள் நம்ம அணிவிச்சுதான் ஆகணும். அது நீயா இருந்தாலும் சரி, நானும் இருந்தாலும் சரி, ஆண்ட அரசனாலும் சரி, ஆள்ற அரசியல்வாதியா இருந்தாலும் சரி. அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே ஆன்மீகத்துல ஒரு பேசு பொருள்மா, அது உண்மையா? அந்த அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்மையா? அடுத்த ஜென்மம் சொல்றது திருநங்கைகளுக்கு கிடையாது. திருநங்கைகளுக்கு கிடையாது. நீங்க கேட்டு பாருங்க, மோகினி அவதாரம் தான் எங்க அவதாரம். புரியுதுங்களா? மோகினி அவதாரம் தான். ஆனா உங்களுடைய வம்சவாடி வாழையடி வாழ நீங்க பிறப்பீங்க. அடுத்த ஜென்மம் இருக்குது கண்டிப்பா.
7 பிறப்பு பிறக்கணும்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அப்படி கேப்டன் அவர்களுக்கு வந்து ஒரு பிறவி இருக்கா? கண்டிப்பாக அவருடைய மகனார் வயிற்றுல மகனா பிறப்பார். இதை அருள் வாக்கா எடுத்துக்கலாமா? சரிங்களா? உண்மை. கேப்டனை பார்த்தாலும் ஒன்று தான், அவரை பார்த்தாலும் ஒன்று தான். கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா, மனம் திறந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.